पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். அந்த முதல் ஸ்லோகம் பார்த்துருக்கோம், அதை வாசிச்சிடலாம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யாதீர்த்தமஹேஸ்வரம். இந்த ஜீவன் முக்தி விவேகம் பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சனாதன தர்மத்தோட மோட்ச மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வேதத்தோட சாரமா இருக்கக்கூடிய பகவத்கீதையில இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயத்து முதல் 6 அத்தியாயங்களுக்கான சங்கர பாஷ்யத்தை நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா 1வது டாக்குமெண்ட் 1 சம்பந்த பாஷ்யம். ரெண்டுமே சம்பந்த பாஷ்யம்னு சொல்லுவோம். ஆனா பிரிச்சு சொல்றதுக்காக என்ன பண்ணுவோம், முதல்ல இருக்கிறத சம்பந்த பாஷ்யம்னு 2வதுல இருக்கிறத உபக்கிரம பாஷ்யம்னு சொல்லுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒரே தான், சம்பந்த பாஷ்யம் தான் ரெண்டுமே. இதுக்கப்புறம் 3வது டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல் டாக்குமெண்ட் சங்கர பாஷ்யம் முதல்ல இதை இருக்கிறத பார்த்தோம், கீதைக்கு ஆரம்பம். அப்புறம் 2வது பாஷ்யம் பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர்ல 10வது ஸ்லோகத்துக்கு மேல எழுதப்பட்ட சங்கர பாஷ்யம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நேத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். டாக்குமெண்ட் 3 பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பகவத்கீதையில 3வது அத்தியாயம் கர்மயோகத்துக்கு மேல ஆச்சாரியர் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பந்த பாஷ்யம் பண்றார். 3வது அத்தியாயத்துக்கான சம்பந்த பாஷ்யம்.
அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், சும்மா ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம், 2 லைன் தான் பார்த்துருக்கோம் நம்ம. அதையே நான் பார்த்துட்டே நான் இன்னைக்கு பாடத்துக்குள்ள என்டர் ஆகிறேன். முதல்ல இருந்தே வந்துருங்க. சாஸ்திரஸ்ய பிரவருத்தி நிவர்த்தி விஷயபூதே திவே புத்திகி பகவான் நிர்திஷ்டே சாங்கிய புத்திகி யோக புத்திகி இதீச்ச. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதை திரும்ப நிச்சயப்படுத்துறார். இந்த கீதா சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, இந்த கீதா சாஸ்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்த வேதமும் கீதா தான். கீதா தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் தான் கீதா. அதனால சாஸ்திரம்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா கீதான்னு எடுங்க, இல்லை அப்படின்னா மொத்த வேத சாஸ்திரம் எடுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிரவருத்தி மார்க்கம், இன்னொருத்தர் நிவர்த்தி மார்க்கம். இந்த பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியா மார்க்கம் தான், ஆனா அதுல இருக்கிறவங்களோட புத்தி தாட் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, சிந்தனை, அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள், அவங்களுக்கு ஞான வைராக்கியத்தை பற்றியே சிந்தனை போகும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய புத்தி அப்படின்னு பேர். சாங்கியம்னா ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம புத்தி அப்படின்னா யோகி புத்தின்னு பேர். அவங்களுக்கு ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு போகக்கூடிய புத்தி. இந்த 2 புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, சாஸ்திரத்துல. இதை என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா, என்ன பண்ணார், பகவத்கீதை கேட்டவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவோட லட்சணங்களை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து நல்ல முறையில சொல்றார். ஆத்ம ஞானம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப வந்து 55வது ஸ்லோகத்தில இருந்து ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான், ஆத்ம நிஷ்டை அடைந்தவன், ஒரு முக்த புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு, அவனுக்கு பேர் ஸ்தித பிரஜன் அப்படின்னு கீதால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன லட்சணம் அப்படின்னு 55ல இருந்து 72 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க இண்டிகேட் பண்றார். தத்திர பிரஜகாதி யதா காமான் அப்படின்னு 2வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஆரம்பிச்சு அத்தியாய பரிசமாப்தே, அந்த அத்தியாயம் 2வது சாப்டர் முடியிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டனோட லட்சணங்களை 72வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு, சாங்கிய புத்தி ஆசிரிதானாம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கோமோ, இதுதான் லைஃப் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானமா இருக்கோமோ, அவங்களுக்கு சந்நியாசம் கர்த்தவியம் உக்வா. அந்த நிஷ்டையை பத்தி பேசும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து முடியாதுன்றது நல்லா தெரியும். 2:55 இருந்து 2:72 வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள் நீங்க எடுத்து படிச்சாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது நமக்கு பாசிபிள் இல்லப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். நல்லா தெரியும். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, வானப்பிரஸ்தங்கமா இருக்கிறவங்களுக்கு கூட வீட்டுல இருந்தாவே என்ன தெரியும் அப்படின்னா சான்ஸே இல்லை. நிஷ்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜ லட்சணத்தை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். அப்போ ஒரே ஒரு தெளிவு தெரியும், யாருக்கு ஆத்ம ஞானம் வந்துச்சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சந்நியாசம் கர்த்தவியம். யாருக்கு, திரும்ப நான் சொல்றேன், ஞானத்தை அடைந்தவனுக்கு ஞான நிஷ்டை. அப்ப ஞானத்தை அடைந்தவன் ஞான நிஷ்டை அடையறதுக்காக என்ன பண்ணணும், சந்நியாசம் கர்த்தவியம், கண்டிப்பா சந்நியாசம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேஷாம் தன் நிஷ்டதையா ஏவச்ச கிருதார்த்ததா உக்தா, அந்த நிஷ்டையினால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பூரணமாகின்றான், செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்தவனாகின்றான். எனது மோக்ஷம். அப்ப ஞானத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா, ஞானத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிட்டு ஞான நிஷ்டா, இந்த ஞான நிஷ்டை தான் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம்னு சொல்லக்கூடியது. அப்ப சிம்பிளா எடுத்துங்க, ஞானத்தை நிஷ்டை அடையறதுக்காக நல்லா திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஞானம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும், ஆனா நிஷ்டை கிடைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், சந்நியாசம் தேவை. இந்த சந்நியாசம் பண்ணிட்டு நிஷ்டை அடைகிறது,
தான்லயே நிக்கிறது. அந்த தான்ல நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கிருதகிருத்தியம்னு சொல்லக்கூடியது, செய்ய வேண்டியதை செய்தல் அப்படின்னு பேரு, மோக்ஷம்னு பேரு. இதான் கிருதார்த்ததா உக்தா, இந்த விதமா சொல்லப்பட்டது. எங்க 2:72 வந்து ஆச்சாரியார் சொல்றார், ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த அப்படின்னு. இதுதான் இந்த பிரம்மஸ்திதியில, பிரம்மத்துல நிக்கிற ஸ்திதிக்கு பேரு பிரம்மஸ்திதின்னு பேரு, பிராமி ஸ்திதி அப்படின்னு பேரு. அதுல நிக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோக்ஷம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிடுறார். அப்போ ஒரு பிக்சர் வச்சிடணும். ஞானம் அடைஞ்சவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு கர்மத்துல ரைட்ஸ் இல்லவே இல்லை. அவன் ஞான நிஷ்டை அடையறதுக்காக என்ன பண்ணணும்? சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த லட்சணங்களை தன்னிடத்துல என்ன பண்ணணும்? இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நிஷ்டையை அடைய வேண்டியது. நிஷ்டை அடைஞ்சா மோட்சம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனாயச்ச, அர்ஜுனனுக்கு என்ன பண்றார்? அர்ஜுனன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையல. சுவாமி ஞானத்தை அடையலையா? அவனுக்கு தான் உபதேசம் பண்ணிட்டாரே சுவாமி, 11ல இருந்து 31 வரைக்கும் அவனுக்கு தான் ஆத்ம ஞானத்தை சொல்லிட்டாரே அப்படின்னு கேட்டா, சொல்லிட்டாரு, ஆனா உள்ள போகணும்ல. அந்த கர்ண சுத்தி இருந்துச்சுன்னா உள்ள போகுமா? சுத்தி இல்லைன்னா, அந்த கர்ண சுத்தி இருந்தாதான் அனுபூதி உண்டாகும். அந்த கர்ண சுத்தி இல்லை அப்படின்னா அந்த பிளாஷ் வரவே வராது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 11வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் இவனுக்கு பகவானே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணியிருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு ஞானம் வரவில்லை. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 32வது ஸ்லோகத்துக்கு மேல ஆரம்பிக்கிறார். கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 39ல ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அத்தியாயம் 39வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகம் திமாம் சுருணு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உனக்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சொல்லப்பட்டது, உனக்கு இனிமே நான் வந்து கர்மயோகத்தை சொல்றேன் அர்ஜுனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொல்றார். அதுல முக்கியமான ஸ்லோகம் என்ன பண்றாரு அப்படின்னா அர்ஜுனாயச்ச கர்மன்யேவாதிகாரஸ்தே. அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? உனக்கு கர்மம் பண்றதுல தான் அதிகாரம் இருக்கு. மாதே சங்கோஸ்து அகர்மணி, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுல அதிகாரம் இல்லை. நான் சும்மா இருக்க போறேன்னு இருக்காத. நீ கர்மம் பண்றதுக்கு தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு, பலன்ல உனக்கு ரைட்ஸ் இல்லை. அதனால நீ என்ன பண்ணு, ஆசைப்பட்டு பலன் பண்ணி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு ஆளாயிடாத. திரும்ப பிறப்பதற்கு காரணம் நீ படுற ஆசை, நீ பண்ற ஆசையோடு பண்ற கர்மம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல உனக்கு சாய்ஸ் இல்லை, கர்மம் பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தையும் எப்படி பண்ணணும்? அப்ப நான் ஆசை இல்லாமல் பண்ண வேண்டும். ஆசைப்பட்டா பிறந்துருவ. அதனால ஒருவேளை எனக்கு கர்மமே பண்ண வேணான்னு உட்கார்றதுலயும் உனக்கு ஆசை வேணாம், கர்மத்தை பண்ணாம இருக்கிறதுலயும் உனக்கு ஆசை வேணாம் அப்படின்னு இந்த 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல நல்ல உபதேசத்தை பண்ணிடுற. யாருக்கு? அர்ஜுனன் மாதிரி இருக்கிற நமக்கு. 1000 முறை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தி லட்சணங்கள் படிச்சிருப்போம். ஆனா நான் அப்படின்னு அந்த ஆத்மா தான் நான், சரீரம் இல்லாதவன் நமக்கு இன்னும் தோணல. நிறைய முறை மந்திரங்களும் லட்சணங்களும் எல்லாம் கேட்டாலும் கூட நல்லா கண்டஸ்தம் பண்ணியிருப்போம், பதப்பதமா தெரிஞ்சிருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் இல்லை, நான் சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்ம தத்துவம் அப்படின்னு நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா போகல். நான் தேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்கவில்லை. நானுக்கு மேல இருக்கிற தேகம் இன்னும் நமக்கு சத்தியமா இருக்கு, இது பொய்யா தெரியல. அப்ப நம்ம எல்லாம் எந்த கேட்டகரியில இருக்கோம்? அர்ஜுனனோட கேட்டகரியில நம்ம இருக்கோம். இப்ப நான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றேன்? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட வாய் திறந்தாவே வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணுங்க, பஞ்சமகா யஜ்யத்தை பண்ணுங்க, பேய் மாதிரி வேலை செய்யுங்க. இதெல்லாம் கேட்கும் போது யாராவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நல்லா உச்சமா ஞானத்திலேயே பிரவருத்தி பண்ண வேண்டியது என்ன, எதுக்காக கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு? ஞானத்தினால அது தர மோட்சம். அப்ப நம்மள வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டிருக்கு, நம்மள வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணுங்க, உட்காராதீங்க, சும்மா உட்காராதீங்க, பஞ்சமகா யஜ்யம் பண்ணுங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார்? விராட் உபாசனை பண்ணுங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈஸ்வர ரூபன்னு பாருங்க, எல்லாத்துக்கும் சேவை பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வருமா? இதே கன்ஃபியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது அடுத்த பேஜ்ல. ஆச்சாரியார் அதே ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா வருது.
தது ஏதத் ஆலக்ஷ்ய பர்யாகூலீபூத புத்திகி அர்ஜுன உவாச்ச. இந்த விஷயத்தை கேட்டோன்னு கிருஷ்ண பரமாத்மா 2வது அத்தியாயத்துல 11 வரைக்கும் ஆத்ம ஞானத்தை சொல்லிட்டார். அதுக்கான நிஷ்டையையும் என்ன பண்ணிட்டார், 55 72 வரைக்கும் அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நிஷ்டையையும் சொல்லிட்டார். ஞானம், ஞான நிஷ்டை. அது மூலமா 72வது ஸ்லோகத்துல பிராமி ஸ்திதின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லிடுறார். சொன்னதுக்கு பிறகு 48வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு, ஆனா நீ என்ன பண்ணு, கர்மம் பண்ணுன்ற. ஐயோ, ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல பெரிய விஷயத்த காட்டிட்டு, ஆனா நீ இதை பண்ணு அப்படின்னா, பெரிய விஷயத்த காட்டிட்டு சின்னதை பண்ண சொல்றீங்களே, குழப்பம் வருமா? அப்ப பாத்தீங்கன்னா தது ஏதத் ஆலக்ஷ்ய, இந்த உபதேசத்தை 2வது சாப்டர்ல இருக்கிற உபதேசத்தெல்லாம் கேட்டுட்டு அவனுக்குள்ளார அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மனசுக்குள்ளார பாத்தீங்கன்னா பர்யாகூலீபூத புத்திகி நல்ல கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. சாமியே பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கர்மயோகம் பண்ணுன்ற, கர்மயோகம் பண்ணு நம்மள பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. பேசாம ஞானத்தை அடைஞ்சிட்டோம், ஞான நிஷ்டையை அடையிறதுக்கான விஷயத்த சொல்ல வேண்டியதுன்னு, எதுக்காக கர்மயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு எப்படி நம்ம எல்லாத்துக்கும் தோணுதோ, நமக்கு சௌகரியமா இருந்துக்கிட்டு ஞானத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கலாமே சாமி, எதுக்கு பஞ்சமகா யஜ்யம் பண்ணணும், எதுக்கு விராட் உபாசனையை பண்ணணும், எதுக்கு பாத்தீங்கன்னா ஓங்காரம் பிராணாயாமம் இதெல்லாம் இந்த மண்ணாங்கட்டி புண்ணாக்கெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு. சாமி ஆனா பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் சொல்லல, கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொல்றாரு. நம்மெல்லாம் யாரு, அர்ஜுனன். அதனால நானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே தான் சொல்றேன். இதை கேட்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அர்ஜுனன் மாதிரியே என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஸ்ல பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டான், பர்யாகூலீபூத புத்திகி, நல்ல கன்ஃபியூஸ்டான புத்தியினால பாத்தீங்கன்னா அர்ஜுன உவாச்ச. இந்த 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கேட்கிறான், ஏ கிருஷ்ணா, முதல் ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும், ஜாயசி சேத் கர்மனஸ்ய மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. கிருஷ்ணன் பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான், ஏ கிருஷ்ணா, உனக்கு பாத்தீங்கன்னா நீயே சொல்லிட்ட, என்ன பண்ணும், ஞான நிஷ்டை தான் மோட்சத்துக்கு சாதனம். ஞானம், ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டையிலேருந்து மோட்சம், இதுதான் நீ சொல்ற, உன்னுடைய அபிப்பிராயம் அதுதான். அப்ப நான் பேசாம பாத்தீங்கன்னா யுத்த காலத்துல இருந்து நான் என்ன பண்ணலாம், நேரா பிச்சை எடுத்துட்டு நான் சன்னியாசியாய் மரத்தடியில் போய் உட்காந்துட்டு பண்ணலாம்ல. அதை சொல்றதை விட்டுட்டு எனக்கு பாத்தீங்கன்னா நீ என்ன சொல்ற, டாஃபி காட்டிட்ட வெளில பாத்தீங்க அப்படின்னா காட்டிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஞானம், ஞான நிஷ்டை, மோட்சம் காட்டிட்டு நீ பாத்தீங்க அப்படின்னா உனக்கு இல்லை, நீ பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணுங்க. அஜ்ஜோ, ஏன் இந்த கோரமான கர்மத்துல பாத்தீங்கன்னா நீ யுத்தம் பண்ணுன்னு என்ன ஏன் சொல்ற நீ? நான் பேசாம சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுவேன்ல. எனக்காக எதுக்காக நீ என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ல கோரமான யுத்தகலமான இந்த போர்ல பாத்தீங்கன்னா யுத்தத்துல என்னை ஈடுபடுத்துகின்றாய் அப்படின்னு முதல் கேள்வி யார் மாதிரி கேட்கிறா, நம்மள மாதிரியே. யாராவது பாத்தீங்கன்னா சாமி ஞான விசாரம் மட்டும் போதுமே சாமி, நீங்க எதுக்கு பாத்தீங்கன்னா டாபிக்கை விட்டுட்டு கர்மயோகம் மண்ணாங்கட்டி அப்படின்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே இதா இருக்கு சாமி, எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு நம்ம தெருவா இறங்கி ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பண்ணி, அதுவும் தனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எம்டி ஆகணும், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கம்மியாகும். பேங்க் பேலன்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு நயா பைசா கூட பர்ஸ்ல இருந்து ஓப்பன் பண்ணி யாருக்கும் எதுவும் பண்ணாம ஏதாவது ஞானத்தை அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சுவாமி, அது சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் கொடு அப்படின்னா அது தேவையில்லாதது. ஞானத்தினாலதான் மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக கர்ம யோகத்தை பண்ண சொல்றீங்க? கேள்வி வருதா? அப்ப இந்த கேள்விதான் அர்ஜுனனுக்கும் வருகின்றது. இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றாரு, கதம் பக்தாய, அதை பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு பக்தன் பாத்தீங்கன்னா வரான். யார் பக்தன்? அர்ஜுனன் மாதிரி, நம்மள மாதிரி ஒரு பக்தன் வரான். அந்த பக்தனுக்கு பாத்தீங்கன்னா பக்தாய, பக்தனுக்கு ஸ்ரேயோ அர்த்தினே, அந்த பக்தன் எப்படிப்பட்டவனா இருக்கான், மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறான். நம்மள மாதிரியே என்கிட்ட யாராவது வராங்க, சாமி எப்படி சாமி மோட்சம் அடைகிறது அப்படின்னு யாராவது கேட்டு வராங்க. ஸ்ரேயோ அர்த்தினே அப்படின்னா ஸ்ரேயஸ்னா மோட்சம். மோட்சத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு பக்தனுக்கு எத்து சாட்சாத் ஸ்ரேய சாதனம், டைரக்டா மோட்சத்துக்கு சாதனம் எது அப்படின்னா என்ன எடுப்பீங்க? மோட்சத்துக்கு சாதனம் ஞான நிஷ்டா.
ஞான நிஷ்டைக்கு சாதனம் ஞானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானம், ஞான நிஷ்டா, அதுக்கப்புறம் மோட்சம். இதான் ஸ்டெப் எப்பயுமே வச்சுங்க. ஞானம், ஞான நிஷ்டா, மோட்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ரேயஸ் சாதனம், சாட்சாத் சாதனம். சாட்சாத் சாதனம்னா 3 விதங்களா நம்ம சாதனங்களை பிரிக்கிறோம். மோட்ச மார்க்கத்துல 3 விதங்களான சாதனங்களை பிரிக்கிறோம். என்ன சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிய சாதனம் அப்படின்னா பகிரங்க சாதனம் அப்படின்னு பேர் எழுதிங்க பக்கத்துல. பகிரங்க சாதனம் கர்மயோகம். பகிரங்க சாதனம் கர்மயோகம். என்ன நம்பர் பாருங்க, இது சர்வாபேக்ஷாதிகரணம். 3, 4, 26, 3, 4, 27 2 சூத்திரம் போட்டுங்க. பிரம்மசூத்திரன் பக்கத்துல போட்டுங்க. 3, 4, 3, 4, 26, 3, 4, 27 2 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கணும். எல்லா ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும் அது சர்வாபேக்ஷாதிகரணம்னு அதிகரணத்துக்கு பேர். அதுல சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா வியாசர் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்றார். என்ன பண்றாருன்னா சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகிரங்க சாதனம் முதல் சாதனம். பகிரங்க சாதனம்னா வெளியில எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சாதனம் எது அப்படின்னா கர்மயோகம். இந்த கர்மயோகம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்கும் போது பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக. ஞானம்ன்ற பாலை வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்துல விடணும் அப்படின்னா பாத்திரம் என்ன இருக்கணும், சுத்தமா இருக்கணும். பாத்திரத்தை சுத்தப்படுத்தாம பாலை விட்டீங்க அப்படின்னா பால் தெரிஞ்சு போயிடும். அப்ப முதல் காரியம் என்ன பண்ணுவீங்க, வீட்டுல டெய்லி எல்லாம் பண்றீங்கல்ல, என்ன பண்றீங்க, பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு, நைட்டே பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சிருப்போம். இருந்தாலும் காலையில என்ன பண்ணுவோம், பால் வாங்குறதுக்கு முன்னாடி பால் பாத்திரத்தை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலசிட்டு திரும்ப ஒரு வாட்டி, ஏன்னா அதுல ஏதாவது இருந்தா கெட்டு போயிருமேனு ஒரு அலசிட்டு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு பால் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்ச ஆரம்பிச்சோம். அப்போ பால் பாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பண்றதுதான் முதல் காரியம் பால் காய்ச்சறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்றது. கஷாயே கர்மபி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து மகாபாரதத்துல இருக்கிறது. இந்த கஷாயம்னு சொல்லக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய ராக துவேஷங்கள் மனசை வந்து பாத்தீங்கன்னா சமநிலைப்படுத்தாம, லாபம் வந்தா துள்ளி குதிக்கும், நஷ்டம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிடும். ஏதாவது எனக்கு அன்வான்டா நடக்குது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ண முடியாது, இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு தெரியாது, ஐயோ அப்படின்னு துவண்டு போயிடுவோம். ஏதாவது லாபம் வந்தா சந்தோஷம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துள்ளி குதிச்சிருவோம். இந்த மனநிலை நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மேல கீழே மேல கீழே மேல கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. இதுதான் தோஷம். தோஷம் இல்லாத நிலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியத்தை, சமநிலை தான் சுத்தம்னு பேர். அசுத்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சமநிலை இல்லாம இருக்கிறது தான் அசுத்தம். எந்த சமநிலை இல்லாம இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகம் துவேஷம், விருப்பு வெறுப்பு. அப்ப அந்த விருப்பு வெறுப்பை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகத்தினாலதான் நீங்க என்ன பண்ணணும், ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணாதான் அந்த கஷாயம் சொல்லக்கூடிய அழுக்கு ராகத்வேஷமானது நிவர்த்தி ஆகும். அப்ப நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா மனசு சமநிலைக்கு வந்துச்சுன்னா உங்களிடத்திலேயே உங்களை நீங்க என்ன பண்ணலாம், ஆச்சாரியர்கிட்ட இருந்து பாடம் கேட்ட ஆத்ம ஞானம் தன்னாலேயே உற்பத்தி ஆயிடும். நீங்க ஆத்ம அனுபவம் உங்களுக்கு அப்பவே உண்டாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கஷாயம் நாசமாகிறதுக்கு, மலம் நாசமாகிறதுக்கு கர்மயோகத்தை பண்ணியே ஆகணும். இது மகாபாரத ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஆச்சாரியர் லாஸ்ட்ல முடிக்கும் போது சொல்றார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சாமி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும், ஏதாவது பலன்லாம் கேட்டுல, இன்னைக்கு ஏகாதசி. ஆமா, கருட புராணத்துல இருக்க ஸ்லோகத்தை வந்து ஆச்சாரியார் கோட் பண்றார். என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு போனா இன்னைக்கு ஏகாதசி தானே, இன்னைக்கு தானே ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 10-20 அம்மாக்கள் வராங்க பூதநாராயணன் கோயில்ல. நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கூட நம்ம என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, சங்கல்ப பூர்வமா குழந்தை நல்லா இருக்கணும், குட்டி நல்லா இருக்கணும், இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே பலனோடு சேர்த்து சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றாரு. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பண்றது அப்படின்னா வாக்கால பண்ணக்கூடிய தபஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால பண்ணக்கூடிய தபஸா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தபஸ் எதுக்கு அப்படின்னா சொல்றாரு, தபசா கல்மஷம் ஹந்தி, யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த 3த்தையும் நிஷ்காமியமா பண்ணணும்.
இந்த மூணும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பவித்திரம் பண்ணக்கூடியவைகள். இந்த மூணு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தபசா கல்மஷம் ஹந்தி. தபஸுனால மனசுல இருக்கக்கூடிய ராகத்வேஷ கல்மஷங்கள் நாசமாகும். வித்யா அமிர்தமஷ்ணுதே. ஞானத்தினால ஒருத்தன் அமிர்தத்தை அடைகிறான், சாகாத நிலையை அடைகின்றான். ஆனா சாகாத நிலையை ஞானத்தினால அடைஞ்சாலும் அந்த பாப்பங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஞானம் உண்டாகாது. அப்ப தபஸுனால வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைய அந்த கல்மஷங்களை நீக்கி கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகம் கருட புராண ஸ்லோகம் கண்டினியூ ஆகுது. ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மனஹ. ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உதயமாகுது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாப்ப கர்மங்கள் எல்லாம் நாசமாகும் போது. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா என் அனுபூதி எங்க நடக்கணும்? எனக்குள்ளாரதான் அனுபூதி. நான் ஆத்ம தரிசனம் எங்க பார்க்க போறேன்? என்னோட ஹிருதயத்துலதான் எனக்கு ஆத்ம தரிசனம் உண்டாக போகுது. இந்த ஹிருதயத்துக்கு பேரு பிரம்மபுரம் அப்படின்னு பேரு. என் ஹிருதயம் எனக்கு தெரியுமே சுவாமி, எங்க ஒன்றும் எனக்கு அங்க ஒண்ணுமே ஆத்மாவே தெரியறது இல்லையே சுவாமி அப்படின்னா அங்க நிறைய லேயர் 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 நம்மளுடைய காமக்ரோதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நிஷ்காமிய கர்மத்தினால யஜ்யம் தானோ தபக்கர்ம பாவனானி மனிஷினா. யஜ்யம் தானம் தபஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்மங்களை நிஷ்காமமா பண்ணும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த மலங்களை வந்து பாத்தீங்கன்னா நீக்க உதவுகின்றது. இந்த மலங்கள் நீங்குச்சுன்னா தன்னிடத்திலேயே அவன் தன்னை பார்க்கின்றான், சுத்தமான தன்னை பார்க்கிறான். அப்படியே கருட புராணத்தோட ஸ்லோகம் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். யதா ஆதர்ஷதல பிரக்யே பஷ்யதி ஆத்மானம் ஆத்மனி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா முகத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், கண்ணாடியில பாக்குறோம். கண்ணாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழுக்கா இருக்குன்னு வச்சுங்க. இன்னைக்கு மத்தியானம் கூட நான் வந்து கண்ணாடியை வாஷ் பண்ணேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம். இந்த சோப் வாட்டர்லாம் பட்டு 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 என்னன்னா பாத்ரூம்ல இருக்கிற சின்ன ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். அந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சோப் வாட்டர்லாம் போட்டு குளிக்கும் போது அதெல்லாம் பட்டு 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 டிராப் டிராப்பா பட்டு அதெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கும். முகத்தை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா முகமே சரியா தெரியாது. அப்ப என்ன பண்றோம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சு மத்தியானம் ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா சோப்பு போட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி அதுல இருக்க கிராச்சஸ் ஏதாவது அந்த சோப் வாட்டர்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஜலத்தை ஊற்றி நல்லா பார்த்தா சுத்தமா இருக்கு. இப்போ முகம் பார்த்தா எனக்கு அப்படியே ஸ்பஷ்டமா தெரியுது. இப்போ ஒரு வாரமா எப்படி இருந்துச்சு, ஒரு வாரமா டாட் 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 டா என்னோட முகம் தெரிஞ்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முகம் சரியா தான் இருக்கு, ஆனா கண்ணாடியோட அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கா இருந்துச்சுன்னா என்னுடைய முகமும் அழுக்கா தெரியுது, குண்டும் குழியுமா தெரியுது. அப்ப என்ன பண்ணணும், இங்க சரி பண்ணணுமா இல்ல கண்ணாடியை சரி பண்ணணுமா? கண்ணாடியை சரி பண்ணணும். கண்ணாடியில இருக்கிற அழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீக்குனா எப்படி முகம் நல்ல கண்ணாடியில தெரியுதோ ஸ்பஷ்டமா, அதே மாதிரி கண்ணாடி எது, நம்மளுடைய ஹிருதயம் மனசு. இந்த மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை நீக்குனீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சஞ்சலங்களை நீக்கணும் அப்படின்னா இந்த மனதிலேயே இந்த ஹிருதயத்திலேயே ஆத்ம தரிசனம் ஒருத்தருக்கு நல்லா உண்டாகும். தன்னையே தன்னிடத்தில் பார்க்கின்றான் அப்படின்னு கருட புராண ஸ்லோகத்தை ஆச்சாரியர் எங்க சொல்றார், விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துல சொல்றார். முடிக்கும் போது தபசா பண்ணணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட வாக் தபசா பண்ணுங்க அப்படின்ற இடத்துல சொல்றார். அப்ப இங்கேயும் அதே தான் எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யாரோ ஒரு பக்தன் வரான். பக்தன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சாமி அப்படின்னா பகிரங்க சாதனம் பண்ணுப்பா. முதல்ல தானே ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணு. ஓகே பண்ணிட்டேன் சுவாமி. அந்த அவுட்டர் லேயர் இது அப்படின்னு கேட்டா கர்மயோகம். அதனால என்ன ஆகும், பாப்ப கர்மம் நாசமாகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சுவாமி பண்ணணும், வா மனசு சாந்தமா இருக்கா, சாந்தமா இருக்கு, இந்த ஒரு ஓங்கார உபாசனையோ இல்ல பிராண உபாசனையோ ஏதாவது வாக் பிரம்மேத்தி உபாசித்த பிராண மனோ பிரம்மேத்தி உபாசித்த பிராண பிரம்மேத்தி உபாசித்தன்னு உபாசிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இல்ல ஏதாவது ஒரு கிருஷ்ண ரூபத்திலேயோ இல்ல வந்து ஓம் நம சிவாய மந்திரமோ இல்ல ஓங்கார மந்திரமோ ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு உபாசனை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உபாசனைக்கு பேரு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு பகிரங்க சாதனம் கர்மயோகம். அந்தரங்க சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனா. அந்தரங்க சாதனம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகிரங்க சாதனத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம் வைராக்கியம். பகிரங்க சாதனத்தோட விவேக வைராக்கியம்னா என்ன அர்த்தம், முதல்ல உங்க மனசு தெளிவடைஞ்சாதான் எது சத்தியம் எது நித்தியம்
எது மித்யா, எது பொய், எது சத்தியம், இதெல்லாம் தெரியும். ஆத்மா எது, அனாத்மா எதுன்னு விவேகம் பண்ற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு வரணும்னா கர்மயோகம் வேணும். அப்ப விவேகம் வரும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வெளியில வைராக்கியம் வந்துடும். நமக்கு வெளியில ஏன் வைராக்கியம் வரல அப்படின்னா நமக்கு இன்னும் உள்ள சுகம் கிடைக்கல. அந்த மனசோட சமநிலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓஹோ, மனசு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கேட்காமயே சாந்தமா ஆனந்தமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வெளியில எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் பகிரங்க சாதனமா இருக்கிற கர்மயோகத்தோட பிரயோஜனம். அதுக்கு அடுத்தது உபாசனா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சாதன சதுஷ்டயத்துல விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு. 6 விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. சமம், மனோ நிகிரஹ, மனசை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்றது, தாட் ப்ராசஸை வந்து குவிக்கிறது, ஃபோக்கஸ்டா ஒரே பின் பாயிண்ட்ல கொண்டு வர்றது. தமம், இந்திரிய நிகிரகம், வெளியில போற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. சமம், தமம், உபரதி, உபரதின்றதுக்கு அர்த்தம் கர்மங்களை எல்லாத்தையும் விடுறது, கர்ம சந்நியாசம். கர்மங்களை விட்டுட்டு சும்மா குவைட்டா உட்கார்றது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபரதின்னு பேரு. உபரதி. திதிக்ஷா, திதிக்ஷானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய துவந்துவங்களை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது. டுவாலிட்டி எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் திதிக்ஷா, மர்மரிங் இல்லாம சகிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா. இது எல்லாம் வரும்போது சொல்ல ஆரம்பிக்கிற சாஸ்திரம் சொல்ற நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு ஆச்சாரியார் சொல்ற வச்சனத்திலையும் குரு சொல்ற வச்சனத்திலையும் 100% நமக்கு விசுவாசம் வந்துடும். அது ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் சமாதானம். இந்த மனோ நிகிரகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் ஆகி நீங்க பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாம், ஜப அனுஷ்டானமோ இல்ல தியானமோ, இது எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய ஏகாகிர சித்தத்தை அடைய பண்ணிடும். இந்த ஏகாகிர சித்தத்தை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆயிடுது. அப்ப சாதன சதுஷ்டயத்துல இருக்க சமாதி ஷட்க சம்பத்தி அடையறதுக்கு உபாசனான்றது தேவைப்படுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3-4-27 சூத்திரத்துல சொல்லப்பட்டது. 26 கர்மயோகம் பகிரங்க சாதனம் சொல்லுது. 27வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி ஷட்க சம்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றது உபாசனை. அப்ப அந்த உபாசனைக்கு என்ன பேரு அப்படின்னா அந்தரங்க சாதனம். மனசுல நல்லா வச்சுங்க. பகிரங்கம் கர்மயோகம், அந்தரங்கம் உபாசனா, உபாசனா யோகம்னு வச்சுங்க. இதுக்கு அடுத்தது வந்து சாட்சாத் சாதனம். எது? இந்த ரெண்டும் கிளியர் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தன் என்ன பண்றான், குருநாதர்கிட்ட வரா. முமுட்சுத்துவம் வந்துருது அவனுக்கு. போது சாமி, இது என்னது, எதுல மாட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு யதார்த்தமான வாஸ்தவ முமுட்சுத்துவம் இந்த 2 பண்ணதுக்கு பிறகுதான் அவனுக்கு வருது. இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டா போதும், வேற எதுவும் வேணாம் சாமி, ஒரே கோல் அப்படின்னு வந்துடும். அவன் என்ன பண்றான், குருநாதர்கிட்ட வந்தோடனே குருநாதர் சிஷ்யனை வந்து பாத்தீங்கன்னா நாடி பிடிச்சு பாக்குறாரு. பக்குவம் ஆயிட்டான், அடங்கிய விருத்தியா நின்றறிந்து, இவன் விருத்தி எல்லாம் வந்து பகிர்முகமா போகல, அந்தர்முகமா தான் இருக்குன்னு பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதேசத்தை ஆரம்பிச்சு ஸ்ரவணத்தை பண்ண வைக்கிறார். ஸ்ரவணம் பண்ணவன் மனனம் போறான், மனனம் போனவன் என்ன பண்றான், நிதித்தியாசனத்துக்கு போறான். அப்ப ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய இந்த 3த்துக்கும் பேரு சாட்சாத் சாதனம். சாட்சாத் சாதனம்னு அர்த்தம் நேரடியா மோட்சத்தை கொடுக்கறது. இது இதான். இதுல சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிரவணம் பண்ணும்போது, இப்ப நீங்க எல்லாம் சிரவணம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எது பரமசாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலானது. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால எனக்கு சிரவணம் செகண்டரி ஆயிடுது, பகிரங்கம் ஆயிடுது. எனக்கு மனனம் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இதே ஒருத்தர் நிதித்தியாசனம் போறார் அப்படின்னா, ஆத்ம தியானத்துக்கு போறார் அப்படின்னா நிதித்தியாசனம் அவருக்கு அந்தரங்கம் ஆயிடும், சிரவணமும் மனனமும் அவருக்கு என்ன ஆயிடும், பகிரங்கமா அவுட்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் நிஷ்டையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுவாவே பிராமி ஸ்திதி அடைஞ்சார் அப்படின்னா மோட்சத்துக்கு போயிடுவார். அப்போ 3 சாதனங்கள் புரிஞ்சுக்கணும், பகிரங்கம், அந்தரங்கம், அதுக்கப்புறம் சாட்சாத் சாதனம். இந்த 3 இருக்கு. இங்க ஆச்சாரியார் சொல்ற, ஒருத்தன் வரான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பக்தாய கதம் விட்டுருங்க, பின்னாடி போட்டுக்கலாம். பக்தாய ஸ்ரேயோ அர்த்தினே. ஒரு பக்தன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை தேடி என்கிட்ட வரான் அப்படின்னா குருநாதர்கிட்ட,
அவர் என்ன பண்றாரு, எத்து சாட்சாத் ஸ்ரேய சாதனம். சாட்சாத்னு அர்த்தம் நேரடியா மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய, எது மோட்சத்துக்கு சாதனம், சாங்கிய புத்தி நிஷ்டாம். சாங்கிய புத்தின்னு அர்த்தம் ஞான யோகம். ஞான யோக நிஷ்டை பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா ஸ்ராவயித்துவா, அவனுக்கு உட்கார வச்சு உனக்கு பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை தான் பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க பண்ணி அவனை உட்கார்ந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை அப்படின்னு ஜீவன் முக்தி லட்சணத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸ்ராவயித்துவா, அவனுக்கு நேரடியா மோட்சத்துக்காக இருக்கிறது எது அப்படின்னா, ரொம்ப மோட்சத்துக்கு பக்கத்துல இருக்கிறது எது, ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டை அடையிறது என்னது, நிதித்தியாசனம். அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு மாம் கர்மணி திருஷ்டா அனர்த்த அநேக அனர்த்த யுக்தே பாரம்பரியேன அபி நைகாந்திக ஸ்ரேய பிராப்தி பலே நியுஜ்யாத் இது யுக்தா. இவன் என்ன பண்றான், அர்ஜுனன் பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டு நிக்கிறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 11 இருந்து 31 வரைக்கும் ஆத்ம ஞானத்தையும் சொல்லிட்டேன். முதல் உபதேசமே எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்ற. ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டையும் பாத்தீங்கன்னா ஸ்திரப்பிரஜ்ஞ லட்சணத்தோட நிஷ்டையும் சொல்லி முடிச்சிடுறார். முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்றாரு, மாம் அப்படிப்பட்ட எனக்கு சொல்லிவிட்டு எனக்கு எல்லாத்தையும் கேட்க வச்சுட்டு மாம் கர்மணி, என்ன என்ன பண்றாரு பகவான், கர்மன் ஏவாதிகாரஸ்தே, ஒழுங்கா கர்மத்தை பண்ணு அப்படின்றார். அடப்பாவி மனுஷா, மோட்சத்துக்கான சாதனத்தையும் சொல்லிட்டு என்ன நீ கர்மம் பண்ணுன்னு சொல்றிய, கேள்வி வரும்ல ஒருத்தருக்கு. சாதாரண புரிதல் இல்லைன்னா என்ன வரும் நமக்கு, ஐயோ சுவாமி என்ன பாத்தீங்கன்னா வஞ்சனை பண்றாரு, பேசாம கண்ண மூடி உட்காருன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா கர்மம் பண்ணுன்னு, கர்மணி அது எப்படிப்பட்டது, திருஷ்ட அநேக அனர்த்த யுக்தே. ரொம்ப பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இந்த கர்மயோகம்ன்ற ப்ராசஸ்ல உள்ள இறங்கணும் அப்படின்னா ரொம்ப துக்கம் சாமி. இப்பதான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்தேன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபீடிங் பண்றாங்க அப்படின்னு. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா, எத்தனை அம்மாக்கள்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிடில் கிளாஸ், ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ். அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பேக், 2 கையில 2 பேக் வச்சிருக்கு. அந்த பேக்கை கொண்டு வருது. கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெக் பண்ற ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வயசு இருக்கும். பாவம், அழுக்கு சட்டை அது இதோட இருக்காது. சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியல, புத்தியும் கொஞ்சம் பிறண்டு இருக்கும் போல இருக்கு. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட குழந்தைக்கு எப்படி ஃபீடிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சு அந்த 2 பேகுக்குள்ளார சாம்பார், சாதம், அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் இருக்கு. அதை ஒரு தட்டுல எடுத்து வச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு சாப்பிட தெரியல, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு, நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு அந்த சாதத்தை ஊட்டி விட்டுறாங்க. ஒன்று காட்டிட்டு அடுத்த துண்டுக்கு போறான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இல்ல, கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு அம்மா நேரா கார்ல இறங்குறாங்க. கார்ல இறங்கினோடனே அவங்க வேரிங்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் நல்ல ராயல் லைஃப்ல இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி டிக்கியை திறக்கிறாங்க, ஒரு 2-3 பேக் எடுத்துட்டு வராங்க. வந்தா ஒரு சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை சூழ்ந்துக்கிறாங்க. எல்லாத்தையும் வரிசையா உட்கார வச்சாங்க. உட்கார வச்சோன்னா இவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கவங்க போல இருக்கு, நல்லா தெரியுது அவங்களுக்கு. அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா உட்கார்ந்தோன்னு எல்லாத்துக்கும் பிளேட்டை சப்ளை பண்ணி இவங்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த அம்மா கிளம்பிடுறாங்க. இது மாதிரி ஒரு 7-8 பேரை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு, ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா குரங்குங்களுக்கு ஃபீடிங் பண்றதே ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா தண்ணியை கொடுக்கறது தான் ஒரு வேலையா வச்சிருக்காரு ஒருத்தர். எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. ஒருத்தர் பட்சிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் நம்மளுடைய இது ஃபுல்லா சம்பாதிக்கிற எல்லாத்தையும் பட்சிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா தானியங்களை வாங்கி மொட்டை மாடியில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட கிளிகள் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு போகுது. இது மாதிரி விதவிதமான, நான் இதுல பார்த்தேன், அஜ்மீர்ல கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் குஜராத்ல பாத்தீங்கன்னா நாராயண சரோவர் அப்படின்னு இருக்கு ஒரு இடம், கட்ச் புஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஏரியால இருக்கு நாராயண சரோவர்னு. அங்க ஒரு சேட்டு நான் பார்த்துருக்கேன். அங்க நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இது ஒரு கல்ச்சராகவே வச்சிருக்காங்க.
சேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துலயும் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால பண்றாங்க. யாரோ குருநாதருக்கு சொல்லியிருப்பாங்க போல. ஒரு சேட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு வேன்ல 407ல வருவார். அவர் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மூட்டை கம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கி நான் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு மூட்டை கம்பு எடுத்துட்டு போயிடுவார். 4 நாள் 5 நாளுக்கு ஒரு வாட்டி வருவார். எங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் போட்டு ஒரு தரை ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முறமா அள்ளி அள்ளி அந்த கம்பை காலையில இருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது தான். என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மூட்டை இறக்கிட்டு போயிடுவாரு அவர். நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய புறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும். அஜ்மீர்லயும் பார்த்திருக்கேன், நாராயண சரோவர்லயும் அதே மாதிரி. இன்னொருத்தரை பாத்தீங்க அப்படின்னா வெறும் மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கேன், அந்த ஒரு சரோவர் இருக்கு. அந்த சரோவரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோதுமை மாவை உருட்டி 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 நிறைய வச்சுக்கிட்டு மீனுங்களுக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவரோட வேலை வந்து அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி நார்த் இந்தியாவில் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சாதுக்கள் சொல்லி 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 அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய விதவிதமான சேவைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேவைகளா பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர் சொல்லியிருப்பாரு, உன்னோட ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது, கர்மம் பண்றதுதான். ஐயோ கர்மம் பண்ணா என்ன சாமி கஷ்டம், என்ன கஷ்டம்னு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துல உள்ள நிலஞ்சினாதான் தெரியும். ஒரு சின்ன இப்ப நான் ஃபீடிங் பண்றேன் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சாமி காக்காய்களுக்கெல்லாம் எதுவும் வைக்காதீங்க, ஒரே அழுக்கா, அது வந்து மலம் போயிட்டே இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உளுந்துருது, செவரெல்லாம் பாலாயிருது அப்படின்னு வீட்டுக்காரம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. சாமி காராபூந்தி வைக்காதீங்க, காராபூந்தி. நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன், காராபூந்தி வச்சுக்கிட்டே தான் சரிம்மா சரிம்மா அப்படின்னு. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, சாமி வீடெல்லாம் நாசமாகுது சாமி, காராபூந்தி வைக்காதீங்க சாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க என்ன வேணா சொல்லிங்க, நான் என் பாட்டுக்கு நான் என்னோட வேலையை பண்ணிட்டு இருக்கேன், என்ன காலி பண்ண சொல்ல போறீங்க, வேற வீடு பார்ப்போம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கர்மயோகம் பண்ண போனீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இவன் அர்ஜுனன் சொல்றான், இந்த கர்மயோகம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, திருஷ்ட அநேக, பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அநேக அனர்த்த யுக்தே. இந்த கர்மயோகம்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனர்த்தங்களை துக்கங்களையோடு கொடுக்கக்கூடியதா இருக்கு, பார்க்க பார்க்க துக்கத்தோடு சேர்ந்து இருக்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகிரங்கம், அதுக்கப்புறம் அந்தரங்கம், அதுக்கப்புறம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், இப்படின்னு நீங்க வேற ஸ்டெப்பு வேற சொல்றீங்க. ஐயோ ஐயோ, நான் எங்க நிக்கிறேன், என்னை வந்து அவுட்டர் லேயர்லயே கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. அவுட்டர் லேயர்ல இருக்கிற சுவாமி பரம்பரையா அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும். ஐயோ இப்ப யாராவது கர்மயோகத்தை பண்றவங்களை பாத்தீங்கன்னா, ஐயோ என்ன சாமி வந்து நம்மள ரொம்ப ரோட்ல போய் நிப்பாட்டிடுறாரு. எப்போ நம்ம இந்த கர்மயோகத்தெல்லாம் தாண்டி எப்போ வந்து வர்றது அர்ஜுனனுக்கு தோணுமா? அர்ஜுனனுக்கு தோணுது இந்த பரம்பரையா. அப்படி இது ஸ்டெப் பை சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருந்தா இந்த ஜென்மத்திலேயே முடிச்சா கூட பரவாயில்ல. ஒருவேளை இந்த ஜென்மத்திலேயே ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, சந்தோஷம்னு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனைகாந்திக ஸ்ரேயஸ் பிராப்தி பலே, இது அனைகாந்திகம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல பலன் கிடைக்குமான்னு தெரியாது. ரொம்ப மோசம் இல்ல, இந்த ஜென்மத்திலேயே ஞானம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. நம்ம இந்த ஜென்மத்துல சமநிலை, மனசோட சமநிலை இப்ப பிராப்தி ஆகுமா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஆத்மானுபூதி ஆகுமா, இல்ல இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிஷ்டையும் கிடைச்சிருமா, மோட்சமும் கிடைச்சிருமா அப்படின்னு நான் சொல்ல முடியாது சாமி அப்படின்றோம். நானே சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கீதால இருக்கிறதே திரும்ப திரும்ப சொல்றேன், அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாதி பராங்கதிம். பின்னாடி சொல்ல போறார், 7வது அத்தியாயத்துல சொல்றார், 6வது அத்தியாயத்துல சொல்றார், எல்லா இடத்துலயும் சொல்றார், ஒரு ஜென்மத்துல இத ஆகிறது இல்ல. அப்ப ஒரு ஜென்மத்துல அப்ப இது மாதிரி ஒருத்தனுக்கு சொன்னா அவன் பண்ணுவானா? அடப்பா, அப்ப இந்த ஜென்மத்துல ஒண்ணும் ஆகாதா? ஜக்கி வாசுதேவ்கிட்ட போனா 24 நிமிஷத்துலயே எல்லாம் ஆயிடுதுன்றாங்க. 24 நிமிஷத்தை கொடுங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்ப என்ன சொல்றாரு, நீங்க ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும், உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிடுறேன், ஆத்மாவை காட்டிடுறேன்றாரு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அர்ஜுனனுக்கு கேள்வி வருமா, நமக்கும் கேள்வி வருமா, கர்மயோகம் பண்ணி எப்ப சித்தம் சுத்தியாகி எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்ச உபாசனை பண்ணி சித்தம் குவிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அனுபூதி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்குன்னு வேற சொல்ல போறாரு. 18வது சாப்டர்ல சொல்றாரு,
ரொம்ப துசம்பாத்தியான்றார். நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அடையறதுக்கு அப்படின்னு. ஐயோ மூச்சு முட்டுது சாமி சொல்லும் போதே, மூச்சு முட்டுதா இப்பவே. ஐயோ என்னது நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா சொல்லி நம்மளை அங்கிருந்து கிளப்பிடுவார் போல இருக்கு சுவாமி. அர்ஜுனனுக்கு தோணுமா? அர்ஜுனனுக்கு இதான் தோணுது. என்னன்னா இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்குமான்னு தெரியல. அனைகாந்திக ஸ்ரேய பிராப்தி பலே. ஏகாந்திகம்னா நிச்சயம்னு அர்த்தம். அனைகாந்திகனா இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்கும்னு எந்த ஒரு நிச்சயமும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அப்படிப்பட்ட கர்ம யோகத்துல நீ என்ன பண்றீங்க? நீ கர்மம் பண்ணு அப்படின்னு என்னை ஈடுபடுத்துறீங்க அப்படின்ற இது யுக்தக பரியாகூலி பாவக அர்ஜுனஸ்ய. அப்ப வந்து நமக்கு அர்ஜுனனோட மனநிலை நல்லா புரிஞ்சுங்க. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து ஞான நிஷ்டைக்கு போக சொல்லாம என்னை வந்து கர்மம் பண்ணுன்னு சொல்றாரு, என்ன சொல்றது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா குழப்பத்துல நிக்கிறான். இது எப்ப முடிஞ்சு எப்ப ஆக போகுது? இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம். ஒரு சாமி வந்தார், நாகர்கோயில இருந்து ஒருத்தர் வந்தார். சாமி பாடம் படிக்கணும், உங்க புக்ஸ் எல்லாம் நான் படித்தேன், அதனால யூடியூப்ல பாடம் கேட்டேன் நான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பாடம் படிக்கணும். வாங்க ஜி. ஆனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்டிஷன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நிஷ்டை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நான் பாட்டுக்கு ஏதாவது பாடத்தை ஆரம்பிச்சு 4 நாள் 5 நாளில் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் தெருவில் நிற்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே. ஆரம்பத்துலேருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் அவரோட கட்டி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா 48 நாள் தொடர்ந்து கிரிவலம் பண்ணுங்க. 49வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். 48 நாள் நான் முடிச்சிட்ட சாமி அப்படின்னு சொல்லுங்க. 49வது நாள் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பாடத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னோன்னு போனவர் திரும்ப வரவே இல்லை. அவர் சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வெளியில போய் அவர் சரியில்லைங்க, சாமி சரியில்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியல. இப்ப கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா கடவுளா இருக்கிறதுனால அர்ஜுனன் சொல்லல. ஒருவேளை அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இந்த காலத்துல இருந்தாங்கன்னா அர்ஜுனன் என்ன பண்ணிருப்பான், போய சும்மா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபடுத்துறேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு போயிருப்பான். பிப்பலாத மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார். பிரஷ்ன உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் மகரிஷி, அவர் தான் குருநாதர். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா மகரிஷிகள் வராங்க. பிரம்மனிஷ்டாக பிரம்மபராகான்னு அவங்களுக்கு லட்சணம் சொல்லுது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்ம உபாசகர்கள் 6 பேருமே நல்லா வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணிட்டு இருக்கவங்க, ஈஸ்வர பூஜை பண்றவங்க, நல்லா உபாசனை பண்றவங்க, நல்ல நிஷ்டர்கள். அதுல அவங்களுக்குள்ளார அந்த பரபிரம்மத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேடுதல் வருது. தேடுதல் வந்த மாத்திரத்துல யார்கிட்ட போய் கேட்கலாம், குருநாதர் யாரு அப்படின்னும் போது அவங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் தெரிஞ்சவர் நல்ல குருநாதர் யார் இருக்கா அப்படின்னா பிப்பலாத மகரிஷி. அவர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, 6 பேர் போறாங்க. 6 பேர் போய் சுவாமி எங்களுக்கு ஆத்மாவை பத்தி பரபிரம்மத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் ரொம்ப கூலா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 1 வருஷம் இருங்க, என்கிட்ட பிரம்மச்சரிய வாசம் பண்ணுங்க. என்ன அப்படின்னா கூடையே இருந்து சேவை பண்ணிக்கிட்டு இருங்க. 1 வருஷம் கழிச்சு நீங்க ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க. தெரிஞ்சா நான் பதில் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சா பதில் சொல்றேன். ஐயோ 1 வருஷம் கழிச்சு என்ன சொல்லியிருக்கணும், 1 வருஷம் கழிச்சு வந்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா உபதேசம் பண்றேன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். நீங்க 1 வருஷம் கழிச்சு கேள்வி கேளுங்க, 1 வருஷம் கழிச்சு நான் தெரிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றேன் அப்படின்னா இப்ப யாராவது நிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க, ஓடிடுவோம் அப்பவே. ஐயோ இவர் ஏமாத்துறாருங்க, இவர்கிட்ட வந்து நின்றுலாம் ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு போயிடுவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா உபகோஷலன் அப்படின்னு ஒரு ஆள் சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா உபகோஷல வித்யான்னு ஒண்ணு இருக்கு. உபகோஷலன்னு ஒரு சிஷ்யன். அந்த சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியகாமன் என்ன பண்றாரு அப்படின்னா குருநாதர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து பாத்தீங்கன்னா அக்னியை நீ பாதுகாக்கணும், 12 வருஷம் அக்னியை பாதுகாருன்னு சொல்றாரு. சத்தியகாமாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா 400 மாட்டை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வா, காட்டுக்கு போ. சின்ன பையனை வந்து பாத்தீங்கன்னா போ காட்டுக்கு போ. ஐயோ சிங்கம் புலிலாம் இருக்குமே, மாடு மேய்க்கிறதுக்கு பையனோட வேலை. ஆத்ம ஞானத்துக்கும் மாடு மேய்க்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆத்ம ஞானத்துக்கும் மாடு மேய்க்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆத்ம ஞானத்துக்கும் அக்னியை பாதுகாக்கிறதுக்கும் வீட்டுல இருக்கிற எல்லா அக்னியையும் பாதுகாக்கணுன்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, போய் 400 மாடு 1000 மாடு ஆனோன்னு வா அப்படின்னு இந்த சின்ன பாலகனை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாரு.
இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து கர்மயோ இந்த ஆத்ம ஞானத்தோட விஷயம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு முன்னாடி எல்லாம் குருநாதர்கள் ஒரே காரியம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன காரியம்னா கர்மத்தை யோகமா பண்றது. எதுக்காக? அது பியூரிஃபிகேஷன் பண்றது. ஆனா சிஷ்யனுக்கு அது தெரியுமா? தெரியாது. இப்ப எனக்கு தெரியுமா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்னோட ஆச்சாரியர்கிட்ட இருக்கும்போது எனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாது. அப்ப எதுக்காக நான் சேவை பண்ணேன் அப்படின்னா பிரியம், அவ்வளவுதான். நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியம், ரொம்ப சுவாமினா ரொம்ப பிரியமா இருந்து நம்ம பண்றோம். ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஜினியரிங் இருக்கு. என்னன்னா பியூரிஃபிகேஷன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஷ்காமத்துல தான் சம்பவிக்கும். ஆனா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறான். இதுக்கப்புறம் தது அனுரூபகச்ச பிரஷ்னக, இத பேஸ் பண்ணி அவனோட கன்ஃபியூஸ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான், இந்த கன்ஃபியூஸுக்கு ஏத்த மாதிரி அவன் 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். ஜியாயசி சேத் கருமனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ அப்படின்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஏ கிருஷ்ணா, ஜனான் அர்த்தயதி இது ஜனார்தன ஜன அபிமானான் அர்த்தயதி, ஜனங்களோட அபிமானத்தை, ஜனம்ன்ற ஜீவ அபிமானத்தை கொல்றவனுக்கு பேரு ஜனார்தனன் பேரு, குருநாதர்னு பேரு. ஜனார்தன குருநாதர். குருநாதா, நீ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம்தான் நேரடி சாதனம்னு நீ தான் சொல்லியிருக்க. ஞான நிஷ்டை தான் பிரதானம்னு சொல்ற. சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு ஞான நிஷ்டைன்னு சொல்ற. அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு பிச்சை எடுத்து போயிடுவல்ல இந்த யுத்தம் பண்ணாம, அதை விட்டுட்டு இந்த கோரமான யுத்தத்துல என்னை எதற்காக ஈடுபடுத்துகின்றாய் அப்படின்னு 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். யாரோட இது இப்போ உங்களுக்கெல்லாம் வரணும். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் முடியுமோ செல்லும் வழியெல்லாம் ஒக்க அப்படின்ற திருக்குறள்ல போற பாதையிலெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணிட்டே போங்கன்ற. இறங்குனாவே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது எனக்கு என்ன சான்ஸ் இருக்கு, இங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சின்னதா டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பஞ்சமகா யஜ்யங்களை நம்ம கண்ணில் படுறதெல்லாம் இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபம் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அதுல ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமா? நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை காட்டிலும் வந்து பேசாம உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு கேட்டு நான் பாடம் படிக்கலாம். அந்த கர்ம சுத்தி ஆகல, உள்ள டிச்சு வந்து கிளீன் பண்ணாம இருக்குல்ல, வெளியில வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா இருக்கும், மேல வந்து டிச்சை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், மேல வந்து பாத்தீங்கன்னா பூவால அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு அகர்பத்தியை கொளுத்தி வச்சிருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு? செத்து போன பணமா இருக்கு. உள்ளுக்குள்ளார செத்து போன பணமா வச்சிருக்கோம். அது என்ன ஆகும்? இந்த பூ வாசனையும் கொஞ்சம் கம்மியாகும் போது அது என்ன ஆகும்? மேல வரும். திரும்ப பூவை போடுவோம். திரும்ப பூ வாசனை கம்மியாகும் போது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டெட் பாடியோட ஸ்மெல் வரும். செத்து போன டெட் பாடி நிறைய இருக்கு. எலி, பெருச்சாலி எல்லாம் செத்து போயிருக்கு. பூனை, நாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மிருகம் தானே, எல்லா மிருகங்களும் உள்ள செத்து போய் கிடக்குது. அப்ப வந்து கிளீன் பண்ணணுமா வேணாமா? கண்டிப்பா கிளீன் பண்ணணும். நீங்க என்னதான் சும்மா குவைட்டா உட்கார்றனாலும் டெம்பரவரியா உட்காரலாம், ஒழிய பர்மனண்டா உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது, உங்களால நிக்க முடியாது. அப்ப முதல் காரியம் என்ன பண்ணணும்? டிச்சை கிளீன் பண்ணணும். நம்மளுடைய அந்த கரணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா செத்து போன டெட் பாடி எல்லாத்தையும் தூக்கி ராகத்வேஷங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் இதுதான். ஆனா அர்ஜுனனுக்கு இது தெரியல. தெரியாம அவன் என்ன கேட்கறான்? ஐயோ சாமி, என்னை எதுக்கு கர்மம் பண்ண வைக்கிற அப்படின்னு கேட்கறான். கேட்டோன கேச்சித்து. ஆனா இந்த விஷயத்துல கர்மகாண்டிகள் இருக்காங்கல்ல, போன டாக்குமெண்ட்லயே கர்மகாண்டிகளை பத்தி ஆச்சாரியர் சொல்லி முடிச்சுட்டார். போன டாக்குமெண்ட்ல என்ன பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான கர்மங்களை சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வைதிக கர்மங்கள். ஏன்னா கர்மகாண்டிகளுக்கு வைதிக கர்மத்தை விடவே கூடாது. யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத். அவங்களோட முக்கியமான இதே என்னன்னா சாகர கால மூச்சு விடுற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணிக்கிட்டே அப்படின்னு. இதை ஈஷாவாசியத்தை சொல்லும்போது சொல்லுது, குருவன் நேவேக கர்மாணி ஜிஜி விஷே சதகுசமாகா. 100 வருஷங்கள் வாழ விரும்புகின்ற நீ 100 வருஷங்களும் கர்மங்களை செய்து கொண்டே வாழ்வாயா. அப்ப ஜீவிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா 100 வருஷம் வாழ்ற அப்படின்னா 100 வருஷமும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு. வைதிக கர்மத்தை விட்டுறவே கூடாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்கள் கர்மகாண்டிகளோட வைதிகர்களோட
விஷயம். பூர்வகாண்டிகள் தான் வேணும், வைதிகர்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்தது, அதுக்கு பேர் என்னது, ஒன்று ஸ்ரௌத்த கர்மம் சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டே டு லைஃப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த டே டு லைஃப்ல பண்ணிட்டு இருக்க கர்மாக்கள்லாம் என்னது, கிரகஸ்தாசிரம கர்மா, பிரம்மச்சரிய கர்மா, சந்நியாச கர்மா, வானப்பிரஸ்தன்ல இருக்க கர்மா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்த கர்மங்கள் அப்படின்னு பேர். அப்ப ரெண்டா பிரிச்சுங்க. ஸ்ரௌத்த கர்மம், அக்னி ரிச்சுவல்ஸா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்த்த கர்மங்கள்னா அவங்கவுங்க ஆசிரமத்துல இருந்து பண்ணக்கூடிய கர்மங்கள். இதெல்லாம் இந்த ரெண்டு கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா, கர்மம் என்ன பண்ணுனா, சித்தஸ்ய சுத்தையே கர்ம, சித்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கு தான் யஜ்ஞோதான தபக்கர்ம பாவனானி மனிஷினாம். யஜ்ஞதான தபஸ்ன்ற கர்மங்கள் எல்லாமே நம்ம பண்ற ஆசிரம கர்மங்களா இருக்கட்டும், வைதிக கர்மங்களா இருக்கட்டும், யஜ்ஞம் முதலிய கர்மங்களா இருக்கட்டும், இதோட பர்பஸ் எதுக்காக வச்சிருக்க அப்படின்னா பியூரிஃபிகேஷன். பியூரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், ஓரமா போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடணும். கர்மயோகத்தை எவ்வளவு நாள் பண்ணணும் சுவாமி? ராமகிருஷ்ண தப்பவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா 70-80 வயசு வரைக்கும் சாதுக்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவிகளா, ஐயோ. அப்போ நம்ம கேள்வி வரும் என்னன்னா, எப்போ எந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மத்தில் போவீங்களா? கீதாச்சாரியர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, ஒரு அசூரியன்ஸ் கொடுக்குறாரு நமக்கு. என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா, சொல்பமப்பியஸ்ய திராயத்தே மகதோ பயாத். நீங்கள் கர்மயோகத்தை வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஒரு வருஷம் பண்ணீங்கன்னா கூட, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் அதிகம் சொல்கிறேன். ஒரு வருஷன்றது கூட டைம் லிமிட்லாம் கூட அதிகம். நீங்க நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு, எது வந்தாலும் பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு தான்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஜீவிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் பண்ணினாலும் மிகப்பெரிய மரண பயத்திலிருந்து உங்களை காத்து விடும் இந்த கர்மயோகம். சொல்பம் அப்பியசிய, கொஞ்சமா பண்ணினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மரண பயத்திலிருந்து, சம்சார பயத்திலிருந்து உங்களை காப்பாத்திருன்ற. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஒரே ஜென்மத்தில் கர்மயோகத்தை முடிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையை முடிச்சு அதே ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டடோட பண்ணாருன்னா இது ஒரே ஜென்மத்தில் ஆயிடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது, சாகர காலம் மட்டும் கர்மயோகத்தை பண்ணிட்டோம். அப்போ தப்பு. ஆக்சுவலாக அது கர்மயோகம் அப்படி இல்லை. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விபாகங்கள்லாம் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப பிரிச்சு பார்க்க வேண்டியது. என்ன பண்ணணும், எதை பண்ணணும், கர்மயோகத்தை வந்து முதல் பட்சம் இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிச்சு இந்த கர்ம காண்டி சொல்றான். இவனுக்கு கர்மத்தை தியாகம் பண்றதுனாவே பிடிக்காது. வைதிகர்கள்ட்ட போய் யாராவது வேதம் படிச்சு வைதிகத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நீ வா வேதாந்தம் படி அப்படின்னு சொன்ன அப்படின்னா என் மேல கோபம் வந்து, சங்கல்பம் பண்ணாம பண்ணு ஈஸ்வரார்ப்பணம்னு மட்டும் பண்ணு அப்படின்னா கோபம் வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, கர்மயோகி அந்த கர்மகாண்டிகள் போன இதுல நம்ம ஒரு நிச்சயம் பண்ணிருக்கோம், தஸ்மாத் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் ஹைலைட் பண்ணீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் போன டாக்குமெண்ட்ல. கீதா சாஸ்திரத்துல ஈஷன் மாத்திரமபி கொஞ்சம் கூட இந்த கீதா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கா, ஸ்ரௌத்த கர்மேன ஸ்மார்த்த கர்மேனவா சம்பத்தக சமுச்சயகன சம்பவதி. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீதா சாஸ்திரத்துல என்ன இருக்கு, ஸ்ரௌத்த கர்மத்தோடையும் சேர்ந்து பண்ண முடியாது ஆத்ம ஞானம், ஸ்மார்த்த கர்மத்தோடையும் சேர்ந்து பண்ண முடியாது. அப்ப மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், கர்மங்களை முழுசா விட்டுட்டு தான் நிஷ்டைய அடைய முடியும். இப்ப நீங்க பண்ணலாம், கர்மத்தை பண்ணிட்டு கர்ம யோகமா பண்ணிக்கலாம். ஆனா சங்கல்பம் பண்ணினீங்க இப்ப இந்த வேதாந்தத்துல சொல்ற ஞானம் பலித்தமே ஆகாது. அப்ப நம்ம கர்மத்தோட என்ன பண்ணணும், நேற்று நான் சொல்லியிருக்கேன் ஆபாச கர்மம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜனகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசத்துக்கு அப்புறமும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டா கர்மயோகமா பண்ணிட்டு இருந்தார். சம்சித்தின அந்த கர்ண சுத்தியை அடைஞ்சார். அதுக்கப்புறம் ஞான உற்பத்தி, அதுக்கப்புறம் நிஷ்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து இப்ப நமக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னா, நான் போன டாக்குமெண்ட் முடியும் போதே சொல்லியிருக்கேன், நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமிய கர்மயோகம் பண்ணிக்கிட்டு வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிஷ்காமிய கர்மம் பியூரிஃபை பண்ணும். அப்போ ஒரு நியமத்துக்கு வந்துடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா காமிய கர்மம் தான் கர்மம். அது ஸ்ரௌத்த கர்மமா இருக்கட்டும், வைதிக கர்மமா இருக்கட்டும், அல்ல ஸ்மார்த்த கர்மமா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தோட சேர்ந்து
என்ன பண்ண முடியாது? ஞான நிஷ்டைய அடைய முடியாது. ஒருத்தனுக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு அவன் ஒரே ஒரு காரியம் பண்ணணும். நிஷ்டைக்கு குவைட்டா ரமண மகரிஷி மாதிரி என்ன பண்ணணும்? பேசாம நிஷ்டைக்கு உட்காரணும். எந்த கர்மம் பண்ணினாலும் அது ஸ்ரௌத்தமா இருக்கட்டும், ஸ்மார்த்தமா இருக்கட்டும், எந்த கர்மம் இருந்தாலும் சித்த விக்ஷேபமா ஆகும். ஒரு ஹோமம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன் பார்க்கலாம். ஒரு சின்ன ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, ஒரு சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும். பிரீஸ்டை தேடுங்க பார்க்கலாம். பிரீஸ்டை நிச்சயம் பண்ணுங்களேன். ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும். ஒரு கணபதி ஹோமம் மட்டும் தனியாக பண்ணுறது இல்லை. ஒரு நவகிரக ஹோமம் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஹோமத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாந்தி ஹோமம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நவகிரக ஹோமம், இல்லை ஒரு சுதர்சன ஹோமம், இல்லை ஒரு புருஷ சுத்த ஹோமம், ஒரு கணபதி ஹோமம் பேஸா வச்சுக்கிட்டு அதோடு சேர்ந்து வேற ஏதாவது 1-2 சேர்த்துங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளார ஹோமங்கள்லாம் முடிச்சிடும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னா, 5:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமம் முடிச்சிடும். இவ்வளவுதான், 1.5 மணி நேரம் தான் ஹோமம். இப்போ நீங்க தேடி பாருங்க பார்க்கலாம். ஹோமம் பண்ணணும், பிரீஸ்டை தேடுங்களா பார்க்கலாம். பிரத்யட்சமா பண்ணி பாருங்க. பிரீஸ்டை தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளாரியே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆயிடும். ஒருத்தர் 10,000, ஒருத்தர் 20,000, ஒருத்தர் 25,000. நமக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றி ரெண்டு சாமி பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ண சொன்னாரு, நிஷ்காமியமா ஹோமம் பண்ண சொன்னாரு. பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்றதுக்கு பிரீஸ்டே கிடைக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு. அப்படியே ஏதோ உங்களுக்கு உங்களோட புண்ணியம், ஒரு நல்ல பிரீஸ்ட் கிடைச்சிட்டார். அவர் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுப்பார். ஹோமத்துக்கு தான் இந்த திரவியங்கள்லாம் வாங்குங்க அப்படின்னு. நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் இத்தனை செங்கல் வேணும்னு. நீங்க செங்கலுக்காக முதல்ல அலைய ஆரம்பிப்பீங்க. அந்த செங்கல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், பழைய செங்கலா இருக்கக்கூடாது. எங்கேயாவது வீடு கட்டுறானான்னு தெருவா அலைவோம் நம்ம. வீடு கட்டுறவன் பார்த்தீங்கன்னா செங்கல் அடிக்க வச்சிருப்பான்னு புதுசாக இறக்கி வச்சிருப்பான். அவன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா போய் எக்ஸ்கியூஸ் கேட்கணும். ஜி ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு 10 செங்கல் 20 செங்கலை கொடுங்களேன் அப்படின்னு. அதை கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் அவன்கிட்டயே பார்த்தீங்கன்னா மணல் வாங்கணும், சுத்தமான மணலா இருக்கணும். நாய் யூரின் பாஸ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா மணலை குட்டி வச்சிருக்க இடத்துலலாம் நாய் படுத்துக்கிட்டு நாய் பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான மணலை கொண்டு போடணும். ஒரு ஹோமம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னமா இல்ல, அது ஆக்சுவலா அது முறை இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறை இல்லை. இதான் மெத்தட். கீழே மணல் போடணும், ஆத்து மணல் போடணும். ஆத்து மணலுக்கு மேல பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சுதான், சுட்ட செங்கலை வச்சுதான் பண்ணணும். இதெல்லாம் முறை இருக்கு. வைதிகத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூர்வ மீமாம்சால சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சமித்தை தேடி அலைவீங்க. சமித்து பார்த்தீங்க அப்படின்னா இயல்பா உளுந்ததா இருக்கணும். நீங்க பேசுறது கேட்கலாமா? சரியா? நீங்க இயல்பா உளுந்ததா இருக்கும். சமித்தை தேடி அலைவீங்க. கிரிட் ட்ரேடிங் எல்லாம் போனீங்கன்னா வெட்டி கரெக்டா வச்சிருப்பாங்க கடைகள் எல்லாம். அதெல்லாம் உடச்சி எல்லாம் கிளையெல்லாம் உடச்சி கரெக்டா மிஷின்ல கொடுத்து கட் பண்ணி கரெக்டா வச்சிருக்காங்க. அதெல்லாம் சமித்து இல்லை. இயல்பா பார்த்தீங்கன்னா உளுந்ததா இருக்கணும். அரச மரத்தடியில தேடி அரச மரம், மாமரம் இதெல்லாம் தேடி அலையணும். மாமரம், அரச மரம்லாம் தேடி அலைஞ்சு சமித்தெல்லாம் கொண்டு பூவை போய் வாங்கி இதை பிரசாதம் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி, ஐயோ திரவியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கடையில போயிட்டீங்கன்னா அந்த கடையில 4 ஐட்டம் இருக்காது. இன்னொரு கடைக்கு போனா 2 ஐட்டம் இருக்காது. இன்னொரு கடைக்கு ஒரு 3, அந்த தெருவை சுத்தி அலைஞ்சு எல்லாத்தையும் வாங்கி அப்பா அப்படின்னு கண்ணை கட்டின. டிராபிக்ல போயிட்டு வந்தோடனே கண்ணை கட்டிடும். ஐயோ இன்னொரு அது ஒரு ஹோமம் பண்றதுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு. அதுக்குள்ளார உங்க சித்தம் என்ன ஆயிடும்? சாந்தமா இருந்த சித்தம் குரங்கு பார்த்தீங்கன்னா கிளையில உட்காந்துட்டு உழுக்கின மாதிரி ஆயிடும். குரங்கு சும்மா இருக்கிற கிளைய குரங்கு என்ன பண்ண தெரியுங்களா? அப்படியே பிடிச்சி இப்படி ஆட்டம் முடிச்சு போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா ஹோமம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சித்தம் சஞ்சலம் ஆயிடும். இதை முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? பிரீஸ்ட் அவர் சொல்லியிருப்பாரு ஒரு 6,000 ரூபாய் இருந்தா போதும்னு இருப்பார். முடிக்கும் போது அதுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 500 வைங்க, இதுக்கு ஒரு 500 வைங்க அப்படின்னு அந்த ஹோமம் நடக்கிறதுக்குள்ளாரியே ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதுக்கு தட்சணை, அதுக்கு தட்சணை அப்படின்னு 500 வைக்க சொல்லுவார். நமக்கு அப்படியே ப்ரெஷர் ஏற ஆரம்பிக்கும். என்னோட அது 6,000 தான் சொன்னாரு இவர் பாத்தீங்க அப்படின்னா 6,000க்குள்ளாரே அது முடியறதுக்குள்ளாரே இன்னொரு 6,000 வாங்கிடுவாரு பண்ண இருக்கே அப்படின்னு. முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அவர் போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் நீங்க புருஷனும் பொண்டாட்டி அப்பாடி நிம்மதியா உட்காருவீங்க. அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்க வர்றதுக்குள்ளார சித்தம் என்ன ஆயிடும்? வைதிக யாகம்லாம் பண்ண வேணாம்.
ஒரே ஒரு கணபதி ஹோமம் வீட்டுல பண்ணினீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. இது இல்லாம வைத்திகர் வேற சொல்லிட்டார், உங்களுக்கு கோபூஜையும் சேர்ந்து பண்றோம், பசுமாடை புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. கோபூஜை பண்ணி பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டியோட சேர்ந்து அலைவீங்க, எங்கடா பசுமாடு வச்சிருக்கான் அப்படின்னு. லக்ஷ்மி வானா அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது வீட்டுக்குள்ளார. வீட்டுக்குள்ளார வரவே வராது. புது வீடாச்சே, உள்ள வராது. நீங்க கோபூஜை பண்ணணும் வீட்டுக்குள்ள வான்னா வராது, அடம் பிடிக்கும். அதை தாஜா பண்ணி அதை கொண்டு வந்து வச்சு ஒரு பூஜை பண்ணி, ஐயோ, ஒரு கோபூஜை பண்றது கஷ்டம், ஒரு ஹோமம் பண்றது கஷ்டம். இதெல்லாம் கூடி வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் ஆயிடும். சரி, வைதிக கர்மம் வேணாங்க. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணலாமா? ஸ்மார்த்த கர்மங்கள் பாருங்க. இப்ப குரங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் பாருங்க, சத்தம் கேட்டுருச்சு பாத்தீங்களா? ஒரு கூட்டம் வரும், ஒரு 15 கொள்ளைக்காரனுங்க இருக்கானுங்க. குரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளைக்காரன்லாம் குரங்கு ஆயிடுச்சு. அந்த 15 பேர் வந்திருக்கான். இவன் என்ன பண்ணுவான், சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நான் அதுக்கு தான் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் சாப்பிட்றவனுங்க பேசாம அமைதியா உட்காந்து சாப்பிட்டு போறாங்களா, ஒரே அடித்தடி எல்லாத்தையும் இது பண்ணி இப்ப போய் கிளீன் பண்ணணும். போய் இவனுங்க பண்ற அட்டூழியத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, ஐயோ பூத்த யஜ்யம்னு சொல்லி குரங்குக்கு வைக்கலான்னு பார்த்தா குரங்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற செடியெல்லாம் உடச்சிட்டு போயிடுது. ஒரு செடி பூச்செடி வைக்க முடியல. சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட், சாமி எதுவும் ஃபீடிங் பண்ணாதீங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட். ஏன்னா குரங்கு என்ன பண்ணுது, காய வச்சிருக்க துணியெல்லாம் அவுத்து போட்டுருது, கீழே போட்டுருது, எதெல்லாம் செடி இருக்குமோ இது பண்ணுது, வீட்டுக்குள்ளார புகுந்து அது கொள்ளையடிச்சிட்டு போயிடுது, எடுத்துட்டு போயிடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 100 பேர் வந்து ஒன்னா குவிஞ்சு நம்மளுடைய சித்தத்தை வந்து விக்ஷேபப்படுத்திடுறான். இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, நான்ல நிக்க முடியுமா சாமி? நான்லயாவது இதையாவது நிக்கிறதாவது, அதெல்லாம் தூரம் சாமி. எந்த கர்மாவா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைதிக கர்மாவா இருக்கட்டும், இல்ல ஸ்மார்த்த கர்மாக்களா இருக்கட்டும், இல்ல நம்ம டே டு லைஃப்ல வந்து பண்ணக்கூடிய சாதாரண கர்மாக்களா இருக்கட்டும், எந்த கர்மாவா இருந்தாலும் சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். இவ்வளவுதான் சிம்பிள். நான்ல நிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அதான் மோட்சம். அந்த நான்ல நிக்கிறதுக்கான நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு எந்த கர்மமா இருந்தாலும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ண முடியாது. ஏதாவது அனுஷ்டானம் பண்ணினீங்க அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அழுத்துற மாதிரி ஞான நிஷ்டை, ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி கர்மம். இந்த ரெண்டத்தையும் ஒருத்தர் ஒரே சமயத்துல பண்ண முடியாது. இது பிரத்யட்சமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து ஜபம் பண்ணி பாருங்க. நிஷ்டையெல்லாம் தூரம், நிஷ்டையெல்லாம் ரொம்ப தூரம். இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து நான் வந்து பாத்தீங்கன்னா 108 தாட் 108 ஓம் நம சிவாய சொல்ல போறேன் அப்படின்னு. இல்லை இன்னும் 3 நாள் இருக்கா இதுக்கு, சிவராத்திரிக்கு 3 நாள் இருக்கு. நான் 3 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 1000 ஜபம் பண்ண போறேன்னு வச்சுங்க. 3 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏகாதசி, துவாதசி, திரையோதசி 3 நாள். 3 நாள்ல நான் 1000 ஜபம், ஒரு நாளைக்கு 1000 ஜபம் பண்றேன்னு வச்சுங்க. வந்து நீங்க உட்கார பிளான் பண்ணுவீங்க. காலையில ஒரு 500 ஜபம், சாயந்தரம் ஒரு 500 ஜபம் பிளான் பண்ணுவீங்க. இப்பதான் வந்து வில்லன்களே வந்து நிப்பானுங்க. நீங்க எப்போ சங்கல்பம் பண்றீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காலையில 50 ஜபம் அன்னைக்குதான் நாளைக்குதான் நீங்க ஆரம்பிப்பீங்க. நாளைக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா வரும். காலை பிடிச்சி இழுத்து வந்து பாத்தீங்கன்னா தெருவில் விடுறதுக்கு ஒவ்வொன்னா வரும். ஒரு ஜபத்தையே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் நிம்மதியா பண்ண முடியாது. அந்த 1/2 மணி நேரம் பண்ணும் போது என்ன பண்ணுவோம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவங்க வந்துருப்பாங்களோ, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கீரைக்காரி வந்தாலும் என்னன்னு தெரியல, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பால்காரன் வந்தாலும் என்னன்னு தெரியல, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிலிண்டர் பண்ணியிருந்தோம், அவன் வந்து பாத்தீங்கன்னா கதை தட்டிட்டு இருப்பாரு, கதவு திறந்து வச்சுமா இல்லையா தெரியலையே, ஓம் நம சிவாய, ஓம் கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அவனா உள்ள நுழைச்சிட்டான்னு என்ன பண்ணுறது, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அமேசானுக்கு வந்திருக்குமா என்னன்னு தெரியலையே, பிளிப்கார்ட் வந்துச்சா என்னன்னு தெரியலையே, போஸ்ட்மேன் வந்தானே என்னன்னு தெரியலையே. ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் இருக்கே, சைன் பண்ணி வாங்கணுமே, இப்ப அவன் வந்து கூப்பிடுவானே நம்மள. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா போனாரு, டிஃபன் பண்ணி கொடுத்தேன், அது சாப்பிட்டுச்சா இல்லைன்னு தெரியல, அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. பையன் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனா என்ன பண்றான்னு தெரியல, வருவானா என்னன்னு தெரியல. இது மாதிரி எல்லா வேற வேற விதமான ப்ராப்ளம். நான் தான் கீரைக்காரியெல்லாம் செஞ்சுட்டேன், காலையில இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், மத்தியானத்துல போஸ்ட்மேன்ல இருந்து செஞ்சுட்டேன், முன்னாடி பின்னாடி எல்லாம். அப்புறம் நேற்று எங்கேயாவது போயிட்டு வந்திருப்போம், முந்தா நாள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்போம். இன்னைக்கு காலையில் ஜபம் பண்ண ஆரம்பிச்சா நேற்று எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போனதெல்லாம் ஸ்லைடாக வந்து சினிமா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரத்யக்ஷ அனுபவத்துல ஒண்ணு தெரிஞ்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான நிஷ்டை அப்படின்றது அகம் 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 அகம்ல நிக்கிறது. இந்த அகம் அகம் அகம்ல நிக்கணும் அப்படின்னா நீங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கர்மத்தை சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணலாமானா பண்ண முடியாது. நீங்க ஒரு மௌன விரதம் ஒரு 3 நாள் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 3 நாள்ல முதல் நாள் என்ன தெரியுங்களா, செய்கூலி சேதாரம் மாதிரி போயிடும். செய்கூலி சேதாரம் என்னன்னா, ஒரு நாள் வந்து மௌனம், பேர் தான் மௌனமா இருப்பீங்க, மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? அந்த முதல் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டதையும் நினைக்கும். வெளியில வந்து பேசாம இருப்பீங்க, ஆனா வந்து உள்ளுக்குள்ளார மனசு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும் நாள் ஃபுல்லா. வெளியில பேசாததெல்லாம் மனசு உள்ள பேசிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 2வது நாள் தான் என்ன பண்ணும், குவைட் ஆக ஆரம்பிக்கும். 3வது நாள் தான் நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு சாந்தமாகும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, 3வது நாள் மௌனத்தை முடிச்சிருவீங்க. அப்பதான் ஸ்டார்டே ஆகும். அப்ப நீங்க பிரேக் மெதுவா கர்மத்தில இருந்து விலக 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 தான் அதோட வெளியில இருக்க விவகாரங்களை கம்மி பண்ண தான் இந்த சித்தம் மெதுவா சாந்தமாகி மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால நாள்ல நிக்கிற அந்த நிதித்தியாசனம்ன்ற நிஷ்டைக்கு வைதிக கர்மத்தையும் சேர்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்மார்த்த கர்மம் சொல்லக்கூடிய டே டு லைஃப்ல நம்ம பண்ற கர்மங்களையும் சேர்க்க முடியாது. இது சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், பூர்வபக்ஷி. யாரு பூர்வபக்ஷி? கர்மகாண்டி கருமி. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆ பிரிச்சுக்கிறான். என்ன பண்றான், கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா வேத வாக்கியம் சொல்லுது, என்னது, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத்துன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் வைதிக கர்மத்தை விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப வைதிக கர்மத்தை பண்ணிக்கிட்டே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தையும் ஞானாபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அது தப்பு. அப்ப மனசுக்குள்ளார வச்சுக்கணும், 2 கர்மங்களோடையும் ஞானத்தை சேர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ், காமிய கர்மத்தோட ஞானத்தை அபியாசம் பண்ணவே கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க படிக்கிற ஞானம் உங்களுக்கு செல்லுபடி ஆகணும்னா கர்மத்தை எல்லாத்தையும் ஆபாச கர்மமா மாத்துங்க. என்னது ஆபாச கர்மம்? நிஷ்காமியம். ஈஸ்வரன் போதும் எனக்கு, அவர் என்ன பிரசாதமா கொடுக்குறாரு அது போதும், நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இந்த ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் சுத்திகரணம் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்த ஞானம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் நடக்குதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானம் அகம் நான்றது வந்து பாத்தீங்கன்னா சரீரம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்மம் தேவையில்லை, கர்மம் விட்டு போயிடும். கர்மம் விட்டு போயிட்டு வெறும் அந்த நான்லயே அந்த கிளிம்ஸ் கிடைச்சது இல்ல, அந்த நானையே பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்து நிஷ்டைக்கு போயிடுறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே சாய்ஸ், நிஷ்காமிய கர்மத்தோட தான் நம்ம பண்ணியாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டே போங்க. ஏன் அப்படின்னா ஜீவன் முக்தி விவேகத்தோட இதே தாத்பரியமே இதுதான். அதனாலதான் இந்த பேஸை நான் கிரியேட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோடது, இது சங்கரோடது, அதே மாதிரி வித்யாரண்ய சுவாமியோடது, ஒரே பரம்பரை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஜி இது சப்தமா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கோ நடக்கிறது. சப்தம் சாஸ்திரம் வேற இல்லை, லைஃப் வேற இல்லை. இது எல்லாம் நம்ம வந்து இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு மேட்ச் ஆகுதா, சுவாமி சொல்றது முரண்பாடா இருக்கா, சங்கரர் சொல்றது முரண்பாடா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. நம்ம தான் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து வேற யாரும் இல்லை, நம்ம தான் அர்ஜுனன். சாஸ்திரமும் நான் தான் வந்து கிருஷ்ணரை மாதிரி இருந்துக்கிட்டு உபதேசம் பண்றது, வேற எதுவும் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நம்மளோட மேட்ச் பண்ணி போயிட்டே வாங்க. நமக்கு தெரியும், நான் கண்ண மூடி இப்போ உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்னலாம் சிந்தனை வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். வெறுமனே நான்ல நிக்க முடியுமா, தாட்லெஸ்ஸா நிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப தெரிஞ்சிடும் என்ன இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க காரியங்களோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்காரும் போது எல்லாம் வெளியில வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா புரிஞ்சு போகணும். அப்படி போனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றது
ஈஸியாக நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு கரெக்டாக ட்ரீம் பண்ணிக்கிட்டே போகிறது. ட்ரீம் பண்ணிக்கிட்டே நம்ம போனோம் அப்படின்னா அன்வான்டாக இருக்கிறது எல்லாத்தையும் விலக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணிட்டு போனோம்னா லட்சியத்தை அடைஞ்சிடும். ஹரி ஓம்.